ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு நவ கிரகங்கள், அதாவது 9 கிரகங்களும் ஒரு மாதத்துல எப்படி பலன் தருது, அது மே 15 ஜூன் 15 வரைக்கும் இந்த வைகாசி மாதத்துல எப்படி நமக்கு பலன் தருதுன்னு பார்ப்போம். நம்ம லக்னாதிபதியே சூரியன் தான். இந்த சூரியன் கரெக்டாக ஒரு தமிழ் மாதத்துலேயும் ஒரு ராசியில் இருப்பார். இந்த வைகாசி மாதத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம்ங்கிறது கௌரவத்தை குறிக்கிறது, சொந்த தொழிலை குறிக்கிறது, பதவி வளர்ச்சியை குறிக்கிறது. அதாவது ஒன்று வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பதவி, அப்படி இல்லைன்னாலும் சொந்த தொழில் பண்ணோம்னா நல்ல அந்தஸ்தோட தொழில். இதைத்தான் 10ஆம் இடம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய சூரியன் சுய பலத்தை அதிகரிக்கிறார், சுய சிந்தனையை வளர்ச்சி செய்கிறார், தொழில் அங்கீகாரத்தை தருகிறார். இப்போ மே 15 மே 25 வரைக்கும் 10 நாள் இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுடைய சொந்த திறமையினால் நாம் அடையக்கூடிய புகழ் மிக மிக அதிகரிக்கும். நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலகட்டம். அதாவது கஷ்டப்படுறோம், பெருசாக என்னால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கேன், பெருசாக எனக்கு ஆதாயம் இல்லாமல் தவிக்கிறேன் அப்படின்ற இதுக்கெல்லாம் இப்போ ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், சில பதவி உயர்வு தரங்கிறாங்க, ஒன்றும் தரல அப்படின்னா இந்த டைம் கரெக்டாக சேரும். இந்த 10 நாட்களும் மிகப்பெரிய ஒரு யோகம். அதற்கப்புறமும் ஜூன் 15 வரைக்கும் அங்கே 10ல் தான் இருக்கார். அதனால் இந்த 30 நாட்களும் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு சாதகம். மே 25 ஜூன் 8 வரைக்கும் சில வெளி விவகார தொடர்புகள் அல்லது வெளிநாடு வேலைவாய்ப்பு, கூடுதல் பொறுப்பை கவனிக்கிறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும், கூடுதலாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, ஒரு ஃபேக்ட்ரியிலேயே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அப்போ தொழிலினுடைய விரிவாக்கம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஜூன் 8 வரைக்கும். ஜூன் 8 ஜூன் 15 வரைக்கும் திட்டமிடுதல், ஒரு நபர்களை பார்க்கறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நாம் ஒரு ஸ்டடி பண்ணுறது, இதுக்கெல்லாம் உதவும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். சுபகாரியங்கள், உயிர்பற்றான விஷயங்கள், ஒரு திருமணமாகட்டும் அல்லது ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு கலந்துரையாடலாகட்டும், தெய்வ வழிபாடுகளாகட்டும், இதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம் அது. உங்களுக்கு சூரியனுடைய திசையே நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் இதெல்லாம் நடக்கும். இப்போ சந்திரனுடைய திசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இதுதான் தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். அந்த ஸ்தானத்தில் பலம் பெருகக்கூடிய அமைப்பு தான் சந்திரன். ஆனால் வெளியிடத்தில் போய் வேலை பார்க்கறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, வேறொரு தொழிலுக்கு தாவறது, வேறொரு வேலைக்கு தாவறது, வேறொரு வேலையில் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான வளர்ச்சிகளை அருமையாக சந்திர திசை கொடுக்கும். இப்போ நமக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னா, மேன் பவர், அந்த மாதிரி டெக்னாலஜி, ப்ராஜெக்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ரொஃபஸராக இருக்கிறது, சொல்லி கொடுக்கறது, காலேஜில் ஒர்க் பண்ணுறது, இப்படி அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க், ஐடி லைனில் லீட் பண்ணுறது, இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது. செவ்வாய் திசை நடக்குன்னா உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும், நல்ல பலம் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், கமிஷன் வகை சார்ந்த தொழில்கள், ரெஜிஸ்டர் சம்மந்தப்பட்டது, பதிவு சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கட்டுமான துறையிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அது சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துக்கும் செவ்வாய் திசை அற்புதமாக இருக்கும். இப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னா, இப்போ தொழில் ரீதியாக நமக்கு ஒரு உத்தியோகத்தில் ப்ரொடக்ஷன் சென்டரில் இருக்கோம்னா ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும்.
தன ஆதாயத்தை, அங்கீகாரத்தை கொடுக்கணும், ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துரும். யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எப்பவுமே சூரியனும் புதனும் அங்கே சேர்ந்தே பயணிப்பார்கள். நம்ம லக்னாதிபதிக்கு புதன் நட்பு, தன லாபாதிபதி நமக்கு. அதனால இந்த திசை நடக்கிறவங்க இந்த மாசத்துல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, புக்ஸு பப்ளிஷிங் சம்மந்தப்பட்டது, இப்போ ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறீங்க அது மாதிரி விஷயம், புரோக்கரேஜாக வேலை பார்க்குறீங்க, ஒரு நூல் வியாபாரம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அனைத்துக்குமே இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அடுத்து குரு திசைக்கு வருவோம். இப்போ குரு அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. லாபத்தில் இருக்கிற குரு 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு வர்றாரு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மாற்றமே இல்லை. குரு நமக்கு இந்த சொந்த நட்சத்திர பலனை தான் தர்றாரு. அதனால் எதிர்பாராத தன லாபங்களை கொடுக்குற நிலைமையில தான் உங்களுக்கு குரு திசை நடந்தாலும் இந்த மாதத்தின் பலன் உங்களுக்கு ஆதாயம்தான். சனி திசை நடக்குது, அஷ்டம சனி. இப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார் சனி. இப்போ 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி புதனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ புதன் நமக்கு தனலாபாதிபதி இல்லையா? கண்டிப்பாக தனலாபத்தை கொடுப்பார். எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத இன்க்ரிமெண்ட்டு, எதிர்பாராத ப்ரொமோஷன், எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாகும். அதனால் திடீர் பண வரவு கண்டிப்பாக சனி திசை நடக்கிறவங்களுக்கு உண்டு. இப்போ ராகு திசை நடக்குது. ராகு நமக்கு கும்பத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. பிரம்மாண்டமான ஒர்க்கு, பெரிய பெரிய ஒரு இதை பெரிய பெரிய லக்கேஜ் அனுப்புகிறாங்க இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெரிய பெரிய கன்சைன்மெண்ட், கண்டெய்னரில் அனுப்புறது, வெளிநாடு தொடர்பு, அத்தனையும் ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்புகளுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் ராகு. இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் ஒரு அருமையான தொடர்பு இந்த கிரகங்களினால் நமக்கு ஏற்படுது. அப்போ இது நிச்சயம் நல்லது தான் ராகு திசை நடக்கிறவங்க. ஆனால் ஹெல்த்து பார்த்துக்கோங்க ராகு திசை நடக்கிறவங்க. அதே மாதிரி கணவன் மனை உறவுல சின்ன சின்ன விரிசல்களை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா, இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் சுயபலம். எப்பவுமே கேதுங்கிறது குழப்பம் பண்ணுறது, கலகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். சுயபலம், சொந்த நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ இனம் புரியாத டவுட் மைண்டு, கன்ஃபியூஷன் மைண்டு, அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை உள்ள போட்டுட்டு சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது, நமக்குள்ள ஒரு தீர்வு பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை நாமளே குழப்பிக்கிறது, மற்றும் நம்மளை பற்றி 4 பேருக்கு பேசக்கூடிய வதந்திகள். சரி, இதுக்கெல்லாம் ஆட்படாமல் கொண்டு போயிடணும். இங்கே விநாயகர் வழிபாடு பண்ணிக்கலாம் சுயபலத்தை பெருக்கிறதுக்கு. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இறக்கிட்டீங்கன்னா கேது திசை நடக்கிறவங்க எந்த பாதிப்பும் இல்லை, சுயபலம் அதிகரிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.